நம்ம சிந்தனைகள் தான் நம்மளை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகும். அதாவது எதிர்மறை சிந்தனைகள் இல்லாமல் புத்திலையும் சரி மனசுலையும் சரி ஒரு பாசிட்டிவான சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டு நல்லதே நினச்சிக்கிட்டு யாரை ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் மேக்சிமம் நம்மளை ஒரு நேர்மையான வழியில் நம்ம சிந்தனையும் செயலையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் சிந்தனை வளர்ந்தோம்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பாசிட்டிவான சிந்தனை உள்ளவர்கள் இப்போ கம்மி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மீகத்தில் நிறையா விஷயங்களில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளவங்கள்ட்ட பழகுங்க, நட்பு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தாட்டு உள்ளவங்கள்ட்டேருந்து விலகிருங்க அப்படின்றாங்க. எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள் எப்போவுமே வறுமையிலே இருக்கிறவங்க, எப்போவுமே ஐயோ போச்சே அப்படிங்கிறது, எப்போவுமே சோகமாகவே இருக்கிறது, எப்போவுமே நெகட்டிவாகவே பேசுகிறது, எப்போவுமே பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, ஒரு மன அமைதியோடு இருக்கிறதில்ல சில பேர் உலகத்தில் இருக்காங்க. எதிர்மறை சக்திகள் ஆக்கிரமிச்சிருக்கிறது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய உலகத்தில் இருக்காங்க. அப்படி எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்கள், எதிர்மறையான விஷயங்களை செய்கிறவங்க, அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. பெரிய ஆன்மீகவாதிகள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மை தான். இல்லைன்னா அவங்களுடைய சிந்தனைகள் எதிர்மறையாக பேச அவங்களோட நம்ம பழக நம்ம மனசில் அந்த எதிர்மறையான சிந்தனை வந்துடும். வாழ்க்கையை பற்றின ஒரு பயம் வந்துடும். எப்போவுமே செழிப்பாக பாசிட்டிவாக ஒரு சந்தோஷமாக நினைக்கக்கூடிய ஆள்கிட்ட பழகணும். அப்படி எதிர்மறையாக இருக்கிறவங்ககிட்ட எப்போவுமே துன்பப்பட்டுட்டு இருக்கிறது, எப்போவுமே எதிர்மறையாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நிறையா ஆன்மீக புத்தகங்கள் விளக்குது, நிறையா பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே எதிர்மறை சிந்தனை உள்ளவங்ககிட்டருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு பாசிட்டிவாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு வழியில் போகும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினச்சி அந்த செயலை நம்பிக்கையாக பண்ணும்போது அது நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு செயலை செய்யும்போது நெகட்டிவான சிந்தனை உள்ளவங்ககிட்ட அந்த செயலை சொன்னோம்னா அது ஒரு தடையாக தெரியும். சொல்லக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் புதுசாக. ஸோ அந்த விஷயத்தை வந்து எதிர்மறை சிந்தனை உள்ளவங்ககிட்ட முத சொல்லக்கூடாது. ஸோ அது ஒரு எதிர்மறையாக நமக்கும் அமைஞ்சிடும். இது இயற்கையிலே இருக்கிறது தான். அது ஒரு பாசிட்டிவ். அதுதான் சில பேருக்கு சொல்லுவாங்க, இதுகிட்ட போய் சொல்கிறீ அப்படின்னு சொல்லி கிராமத்தில். அதெல்லாம் உண்மை. அது போலி கிடையாது, பொய் கிடையாது. அதில் ஒன்றும் முட்டாள்தனம்லாம் கிடையாது. ஒரு பாசிட்டிவான செயல்கள், பாசிட்டிவான சிந்தனை, பாசிட்டிவான மனிதர்கள், யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாமல், க்ரைமாக யோசிக்காமல், கிரிமினலாக சிந்திக்காமல், நேர்மையாக இருக்கிறவங்கள்ட்ட பழகுனா அதுதான் பாசிட்டிவாக நம்ம வாழ்க்கை அமையும். இப்படிப்பட்டவங்கள்ட்ட பழகும்போது நமக்கு அந்த வாழ்க்கை ஒரு கிரிமினலாக நாமளும் அந்த சிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டு நெகட்டிவான விஷயங்கள் அவங்ககிட்ட சேர்றவங்களில் சார்ந்த எல்லாருக்குமே வந்துடும். ஸோ எப்போவுமே எதிர்மறை சிந்தனை உள்ளவற்றிருந்து விலகிருங்க. அது உங்களுக்கு நல்லது. இது போன்ற நிறையா வீடியோக்கள் பயன்படக்கூடியதை பதிவு பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.